Hi everyone, welcome to Student Corner. Today we are going to discuss about net operating income approach. In our previous video session, we were discussing about theories of capital structure. So theories of capital structure na enna நம்ம discuss பண்ணிருந்தோம் previous videoல. So theories of capital structureல வந்து 4 approaches இருக்கு. So net income approach, net operating income approach, traditional approach and Modigliani Miller approach. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தியரிஸ் ஆஃப் ரிலவன்ஸ் தியரி ஆஃப் இர்ரெலவன்ஸ் கிட்ட இது நாலத்தையும் நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ தியரி ஆஃப் ரிலவன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது ஒரு கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து அதோட மார்க்கெட் வேல்யூவை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றது தியரி ஆஃப் ரிலவன்ஸா. தியரி ஆஃப் இர்ரெலவன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால அதோட மார்க்கெட் வேல்யூ எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றது இர்ரெலவன்ஸ் தியரி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நெட் இன்கம் அப்ரோச்னா என்ன, அதோட பேசிக் அசம்ஷன்ஸ் அண்ட் அதோட ப்ராப்ளம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம செஷனில் வந்து நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்சோட இன்ட்ரடக்ஷனோ அண்ட் அதோட அசம்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அண்ட் எப்படி வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத இந்த செஷன்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்ன்றது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எதில் வந்து இது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இர்ரெலவன்ட் தியரிஸ் கீழே வருது. ஸோ யார் இதை ப்ரொபோஸ் பண்ணா, யார் இந்த கான்செப்டை டெவலப் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேவிட் டுராண்ட்ன்ற பர்சன் தான் வந்து யார் நெட் இன்கம் அப்ரோச்சை ப்ரொபோஸ் பண்ணாலும் அதே சேம் பர்சன் தான் இந்த டேவிட் டுராண்ட்ன்ற பர்சன் தான் இந்த கான்செப்டையும் டெவலப் பண்ணியிருக்காரு, இந்த அப்ரோச்சையும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இதில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அதோட மார்க்கெட் வேல்யூவை எந்த விதத்திலையும் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் டெப்ட் ஈக்விட்டி ப்ரொபோர்ஷனை என்ன மாதிரி வச்சிருந்தாலும், அதாவது டெப்ட் ஈக்விட்டி மிக்ஸை தான் நம்ம வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் வந்து 50:50 வச்சிருந்தாலும் சரி, இல்லை 60:40 இருந்தாலும் சரி, இல்லை 40:60 இருந்தாலும் சரி. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ப்ரொபோர்ஷனை நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் வந்து கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து டிசைன் பண்ணாலும் மார்க்கெட் வேல்யூ எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட டெப்ட் ஈக்விட்டி மிக்ஸ் என்ன மாதிரி இருந்தாலும், ஸோ டிசைன் பண்ணியிருந்தாலும் அதோட நம்மளோட கம்பெனியோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ முதல்ல நம்மளுக்கு ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்னன்னு தெரியணும். ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றது என்னன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸும், சப்போஸ் நம்மளால இன்டர்னலாக ஃபண்டை ரைஸ் பண்ண முடியல, வி ஆர் கோயிங் இன் ஃபார் இஷ்யூவிங் டிபெஞ்சர்ஸ் அண்ட் ஷேர்ஸ் டு தி பப்ளிக். ஸோ அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபினான்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸையும் நம்ம வந்து அப்டெயின் பண்ணும்போது we have to pay them return. ஸோ அந்த ரிட்டர்னை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு. ஸோ ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமா ஃபண்டை ரைஸ் பண்ணா we have to pay them dividend. ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமா வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணோம்னா we have to pay them dividend. அண்ட் டிபெஞ்சர்ஸ் மூலமா ஃபண்டை ரைஸ் பண்ணா we have to pay the interest. ஸோ அதை தான் நம்ம வந்து as a company point of வியூல இருந்து, கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்க்கும்போது அதை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்றோம். ஸோ ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா when we put together all the cost of equity, cost of debt எல்லாத்தையும் when we put together, then it is known as the overall cost of capital. ஸோ நம்மளோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி டிசைன் பண்ணாலும், நம்மளோட டெப்ட் ஈக்விட்டி மிக்ஸை என்ன மாதிரி ப்ரொபோர்ஷன்ல வந்து மெயின்டைன் பண்ணாலும் நம்மளோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இட் ரிமைன்ஸ் தி சேம் அண்ட் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்றது தான் வந்து நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்சோட பேஸே. ஸோ இதில் அசம்ஷன்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பேசிக் அசம்ஷன் வந்து யூஸ் ஆஃப் காஸ்ட்லி, அதாவது லோ காஸ்டா இருக்கக்கூடிய நம்ம டெப்டை வந்து ஃபண்டை நம்ம வந்து ரைஸ் பண்ணால் நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸோட ரிஸ்க், ஃபினான்ஷியல் ரிஸ்க் வந்து ஹை ஆகும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நெட் இன்கம் அப்ரோச்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு கம்பெனி வந்து டெப்டை வந்து ரைஸ் பண்ணலாம். டெப்டை ஏன் ரைஸ் பண்றோம், ஏன்னா வந்து காஸ்ட் ஆஃப் டெப்ட் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி சீப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் சீப்பர் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து மார்க்கெட்ல நல்லா மூவ் ஆகலைன்னா
ஆப்வியஸா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் அதிகமா இன்கர் பண்ற மாதிரி இருக்கும். இதே வந்து ஒரு ப்ராடக்ட் நல்லா போச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அதர் மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது ஒரு கம்பெனி வந்து அதிகமான இஷ்யூ எக்ஸ்பென்சஸும் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை இன்கர் பண்ற மாதிரி இருக்கும். வேறஸ் வந்து டெப்ட் மூலமா ஃபண்டை ரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு நம்ம பே பண்றதுனால ஸோ நம்ம வந்து நம்மளோட காஸ்ட் ஆஃப் டெப்ட் வந்து அதனால நம்ம வந்து சீப்பர்ன்னு சொல்றோம். ஸோ இப்போ நெட் இன்கம் அப்ரோச்ல நம்ம என்ன சொன்னோம், காஸ்ட் ஆஃப் டெப்ட் வந்து சீப்பரா இருக்கிறதுனால காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது நம்ம டெப்ட் ப்ரொபோர்ஷனை அதிகரிக்கலாம். டெப்ட் ப்ரொபோர்ஷனை அதிகரிச்சா நம்மளோட மார்க்கெட் வேல்யூ வந்து ரைஸ் ஆகும், ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் குறையும் அப்படின்றத நம்ம வந்து நெட் இன்கம் அப்ரோச்ல டிஸ்கஸ் பண்ணோம். வேற இங்க பாத்தீங்கன்னா வந்து டெப்ட் ப்ரொபோர்ஷனை நம்ம ரைஸ் பண்ணால் நம்மளோட அல்டிமேட்டா என்ன ஆகும்னா இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபினான்ஷியல் ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க் அவங்க இன்க்ரீஸ் ஆனோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்ன் என்ன ஆகும், அவங்க வந்து அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க ரிட்டர்ன்ஸ் அதிகமாக எதிர்பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ டெப்டை ரைஸ் பண்ணோம் அப்படின்னா என்னதான் காஸ்ட் ஆஃப் டெப்ட் நம்மளுக்கு சீப்பரா இருந்தாலும் டெப்ட் மூலமா ஓரளவுக்கு தான் நம்ம ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணணும். ஸோ ஓவரா நம்ம டெப்ட் வழியா வந்து ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணும்போது அல்டிமேட்லி வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஹை ஆயிட்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்தாங்கன்னா நம்மளோட காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அதிகரிக்கும். ஸோ அதனால வந்து நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து நம்மளோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால எந்த விதத்துலையும் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் அஃபெக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன ப்ரொபோர்ஷன் வேணால் நீங்கள் உங்களோட டெப்ட் ஈக்விட்டி மிக்ஸை வச்சுக்கோங்க. ஸோ எதர் 50:50 ஆர் 60:40 வாட் எவர் மைட் பி. ஸோ நம்மளோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அஃபெக்ட் ஆகாது அப்படின்றது இட் ரிமைன்ஸ் தி சேம் அப்படின்றது தான் இந்த கான்செப்டோட பேஸ். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம இதுல வேற என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதோட ஃபார்முலாஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார்முலாஸ் என்னென்னு பார்க்கும்போது வந்து மெயினான ஃபார்முலா இதுல நம்மள என்ன கால்குலேட் பண்ண சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் ஒன்று கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் நம்மள கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத இந்த செஷன்ல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஃபர்மோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா EBIT டிவைடட் பை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். EBIT அப்படின்றது earnings before interest and tax. So இது EBIT divided by overall cost of capital. So cost of capital na generally it is denoted by K and இங்க overall cost of capital அப்படின்றதுனால நம்ம K ஒன்று இங்க வந்து denote பண்றோம். So இதுதான் நம்மளோட market value of the firm ஓட formula. அடுத்தது இது ரெண்டாவது என்ன calculate பண்ண சொல்லுவாங்கன்னா NOI approach கிட, அதாவது net operating income approach கிட இன்னொரு formula என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து equity capitalization rate. இத வந்து எப்படி டினோட் பண்றோம்னா K இன் டினோட் பண்றோம். ஸோ ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்னாலும் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டினாலும் இட் போத் gives the same meaning. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டினா என்ன, இந்த ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்னா என்னன்னு நம்மளுக்கு முதல்ல தெரியணும். ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி வந்து ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்றதுனால ஃபண்டை ரைஸ் பண்றதுனால ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமா ரைஸ் பண்றதுனால திருப்பி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்னு சொல்றோம். ஸோ விச் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது earnings available to equity shareholders divided by market value of equity into 100. ஸோ ஏன் into 100னா ஜென்ரலி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்லாம் நம்ம வந்து பெர்சன்டேஜ்ல தான் காட்டுவோம். ஸோ அதனால வந்து இன்டூ 100ன்னு இங்க ஃபார்முலால காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொஸ்டின்ல வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டா நம்மளுக்கு வந்து earnings available to equity shareholdersோட அமௌண்ட்டோ இல்ல மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியோட அமௌண்ட்டோ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதர் தன் தட் சம் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்படி பார்க்கும்போது earnings available to equity shareholders எப்படி கால்குலேட் பண்ணோம்னா ஸோ ஜஸ்ட் லைக் திஸ் ஒன் calculation of earnings available to equity shareholders எப்படி கால்குலேட் பண்ணணும், ஒரு சிம்பிள் ஃபார்மேட், ஒரு காலம் பர்டிகுலர்ஸும்
ஒரு காலம் அமௌண்ட்டும் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் EBITயோட இன்ஃபர்மேஷன் நம்மளோட கொஸ்டின்ல இருக்கும். அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ்னு இருக்கும், இல்ல கம்பெனிஸ் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்னு நம்ம கொஸ்டின்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த EBITயோட வேல்யூ மைட் பி 5 lakhs or 2 lakhs வாட் எவர் மைட் பி கொஸ்டின்ல என்ன கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட்டை இங்க எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது மைனஸ் இன்ட்ரெஸ்ட்னு போடணும். ஸோ ஜென்ரலி வந்து ஒரு கம்பெனில ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணோன்னே முதல்ல யாருக்கு பே பண்ணுவாங்கன்னா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணுவாங்க. ஸோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி முடிச்சோடனே இஃப் தெர் இஸ் சம் டேக்ஸ், கார்பரேட் டாக்ஸஸ் பே பண்ணுவாங்க. அண்ட் தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமா ஃபண்டை ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. பட் இங்க வந்து அசம்ஷனே, பேசிக் அசம்ஷனே என்னன்னா தியரிஸ் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெப்ட், ஈக்விட்டி இது ரெண்டு மூலமா தான் நம்மளோட சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணல. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலன்னா ஆப்வியஸா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் நம்மளுக்கு கிடையாது. ஸோ ஒரு கம்பெனியில வந்து EBITல இருந்து இன்ட்ரெஸ்ட் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணோடனே டாக்ஸ், டிவிடெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா ஸோ அந்த மொத்த ஏர்னிங்ஸும் யாருக்கு போய் சேரும்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போய் சேரும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஜென்ரலி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா டிபெஞ்சர்ஸ்க்கான அமௌண்ட் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. சே ஃபார் rupees 15 lakh லைக் தட் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க, காஸ்ட் ஆஃப் டெப்ட் இல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். லைக் 10% அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 15 lakh டிபெஞ்சர்ஸ் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 15 lakh into 10/100 1,50,000 அமௌண்ட்டை இங்க ஃபில் பண்ணிப்போம். ஸோ சப்போஸ் EBITயோட வேல்யூ 2,50,000 இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் 1,50,000 இருந்ததுன்னா ஸோ நம்மளோட அமௌண்ட் எவ்வளவு இருக்கும், பேலன்ஸ் rupees 1 lakh இருக்கும். அது வந்து ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கும். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து இந்த நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை கால்குலேட் பண்ணுவோம். அடுத்தது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபார்முலா இதை யூஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்மை கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி தெரியணும். ஸோ நம்மளோட NI அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இது டிஸ்கஸ் பண்ண விஷயம். ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் எப்படி கால்குலேட் பண்றோம், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி பிளஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட், வேல்யூவை Vன்னு சொல்லுவோம், ஈக்விட்டி ஷேர்ஸை Sன்னு மீன் பண்ணுவோம், அண்ட் டெப்டை வந்து Dன்னு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஸோ V is equal to D plus Sன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்க எழுதியிருக்கோம். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி பிளஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட். ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து தெரிஞ்ச ஃபார்முலா தான் இது. ஸோ இதை நான் அகைன் என்ன பண்றேன்னா என்னோட ஈக்விட்டி மட்டும் இதுல தெரியணும் எனக்கு. ஸோ ஃபர்ம் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்மை இங்க வச்சு நான் கால்குலேட் பண்ணி இங்க எடுத்துருவேன். அண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க 10 lakhs 15 lakhs அந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை இங்க எடுத்துப்பேன். இப்போ எனக்கு இன் பிட்வீன்ல இருக்கு பாத்தீங்களா இந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி, இது எனக்கு தெரியணும். ஸோ அதனால என்னோட இந்த ஃபார்முலாவை நான் இப்படி ரீரைட் பண்றேன். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் மைனஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட்னு நான் எழுதுறேன். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் இங்க இருக்கும், கால்குலேட் பண்ணியிருப்பேன். அண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் வந்து கொஸ்டின்ல இருக்கும், அதை எடுத்துக்கணும். ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா நெசசரி கிடையாது, இந்த ஃபார்முலா 2. பட் ஈவன் தோ நம்ம எப்படி இந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியோட ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் மைனஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கால்குலேட் பண்ணோன்னே நம்மளுக்கு நியூமரேட்டரும் தெரிஞ்சிருச்சு, டினாமினேட்டரும் தெரிஞ்சிருச்சு. நியூமரேட்டர் வந்து இங்கேருந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன் அண்ட் டினாமினேட்டர் வந்து இங்க இருந்து நான் அப்டெயின் பண்ணிக்கிறேன், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியை அப்டெயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டு. ஸோ அதோட ஃபார்முலா தான் ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி இன்டூ 100. ஸோ இந்த அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம், இந்த ரெண்டு அமௌண்ட்டும். இதோட 100 நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் இல்லைனா வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி விச் இஸ் டினோட்டட் பை KE அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் எப்பயுமே நம்ம வந்து கேபிட்டல்ன்றதுனால காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எல்லாமே நம்ம வந்து பெர்சன்டேஜ்ல தான் ஆன்சரை வந்து காட்டுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன்ல நம்ம பார்த்தோம்னா வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்னா என்ன, அந்த கான்செப்டை யார் ப்ரொபோஸ் பண்ணா, ஸோ அதோட பேசிக் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட அசம்ஷன்ஸ் என்னென்னலாம் சொல்ல வராங்க அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் வாட் ஆர் தி டூ திங்ஸ் விச் வி ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் அண்டர் NOI அப்ரோச்ன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபோமோ அண்ட் தென் வந்து ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டாபிக் கீழே. ஸோ இதுதான் வந்து NOI அப்ரோச்சோட மெயின் பேஸ் கான்செப்டே. ஓகே, ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.